இயக்குனராக களமிறங்கிய நடிகர் சூர்யாவின் மகள். விஜய் நடிக்கும் ஜனநாயகன் திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழா எங்கே, எப்போது? விஜயை அட்டாக் செய்த துணை முதல்வர் உதயநிதி. சனியன்களை சேர்ந்து சட்டை தைத்தார் விஜய், சீமான் விமர்சனம். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு மெர்சல் கெலாட்டாவின் அன்பு வணக்கம். வாங்க, இன்றைய காணொளி இதோ. நடிகர் சூர்யாவின் மகள் தியா லீடிங் லைட் என்ற ஆவண குறும்படத்தின் மூலம் இயக்குனராக அறிமுகமாகியுள்ளார். இந்த ஆவண குறும்படம் பாலிவுட் லைட் உமன்களின் வாழ்க்கையை மையமாக கொண்டு உருவாகி இருக்கிறது. லீடிங் லைட் படத்தை சூர்யாவின் 2D நிறுவனமே தயாரித்துள்ளது. ஆஸ்கார் போட்டிக்காக அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் இத்திரைப்படம் திரையிடப்படுகிறது. ஜனநாயகன் திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழா வரும் டிசம்பர் 27ஆம் தேதி மலேசியாவில் நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. இதுவரை தமிழ் சினிமா வரலாற்றில் இப்படி ஒரு இசை வெளியீட்டு விழாவை பார்த்திருக்கவே முடியாது என்ற அளவுக்கு மிகவும் பிரம்மாண்டமாக நடத்த படக்குழு திட்டமிட்டுள்ளதாம். விஜயின் கடைசி திரைப்படம் என்பதால் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாம். 2026 பொங்கலை முன்னிட்டு இத்திரைப்படம் ரிலீஸ் ஆக உள்ளது. திமுகவை தொடர்ந்து அட்டாக் செய்து வரும் விஜய்க்கு உதயநிதி பதிலடி கொடுத்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற முப்பெரும் விழாவில் பேசிய அவர், தான் சனிக்கிழமை மட்டும் வீட்டை விட்டு வெளியே வரும் ஆள் இல்லை. பல மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணம் செல்கிறேன். வாரத்திற்கு 4-5 நாட்கள் வெளியூரில் தான் இருப்பேன் என தெரிவித்தார். மேலும் கை நம்மோடு தான் இருக்கும் என காங்கிரஸ் உடனான உறவையும் அவர் சூசகமாக கூறியுள்ளார். திமுகவில் இருந்து 2 இட்லியும் அதிமுகவில் இருந்து 2 தோசையையும் எடுத்து விஜய் அதை பிச்சு போட்டு உப்புமாவை கிளறுவதாக சீமான் கூறியுள்ளார். மேலும் திமுக அதிமுகவை சனியன் என குறிப்பிட்ட அவர், 2 சனியன்களையும் சேர்த்து சட்டை தைத்து சனிக்கிழமை பிரச்சாரத்துக்கு விஜய் செல்கிறார் என காட்டமாக விமர்சித்துள்ளார். இதனால் மாற்றம் என்ற சொல்லுக்கும் விஜய்க்கும் சம்பந்தம் இல்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.